Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடரா தாண்டி ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய அண்ணனாக ஒரு தந்தை ஸ்தானத்தில் போயிட்டு அவர் இன்னைக்கு வந்து பேசுறாரு. போன வாரம் ஒரு பொண்ணு செத்துருக்கு பதர், நீட்னால பயத்தில். போன வாரம் வரைக்கும் ஒரு மரணம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது இங்கே எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது தெரியுதுல்ல. 2019 தேர்தலில் இதான பிரச்சாரமாக வச்சிங்க, 2021 வச்சிங்க, 2024 வச்சிங்க, உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் நீங்கள் நீட்டுன்னு சொல்லி வாக்கு வாங்கினீங்க. ஆனால் உங்களால் நீக்க முடியல. இங்கே ஒருத்தர் உங்களை எதிர்த்து அரசியல் பண்ண வரார், அவர் மேலே ஒரு சாயத்தை பூசி அவர் பக்கம் மக்கள் போகாத மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும். அது தெளிவாக செய்யும். இதே ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ சென்னையில் அறிவிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. விழுப்புரத்தில் விக்ரவாண்டியில் போட்டார்ல மாநாடு, அதோட பெரிய கூட்டம் சென்னையில் கூடும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க? நீங்க அவங்க கட்சிக்காரங்க வரணும்ன்றது இல்ல. தலைவர்கள் வீதியில இறங்கி போராடவே இல்லையா? மற்ற தலைவர்கள் கூட்டம் வராது. தலைவர்கள் வீதியில இறங்கி போராடவே இல்லையா? கூட்டம் வராது, கூட்டம் சேர்க்கணும். ஆதவ் அர்ஜுனா வந்து திமுகவின் ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் வந்து இப்போ போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. இந்த மாதிரி நெரேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய செட் பண்ணுவாங்க. தன்னை எதிர்க்கக்கூடிய எல்லாரையும் ஏதாவது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அவங்கள வந்து அந்த டீமுக்கு பி டீம்னோ இல்லை தான் டீம்லோடைய ஸ்லீப்பர் செல்னோ இதெல்லாம் கட்டமைக்கக்கூடிய நெரேட்டிவ்ஸை திமுக சிறப்பாக செய்யும். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணை செயலாளர் திரு நரேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார்? நலமா இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கல்வி விருது வழங்கும் விழாவில் ஒரு விஷயத்தை முக்கியமாக குறிப்பிட்டு பேசியிருக்காரு. நீட் மட்டும்தான் உலகமா, எத்தனையோ விஷயங்கள் வந்து உலகத்தில் வந்து இருக்குது, ஸோ அதை நோக்கியும் மாணவர்கள் வந்து நகரணும் அப்படிங்கிற இதில் வந்து பேசியிருக்காரு. ஆனால் இந்த பேச்சுக்கு வந்து பல்வேறு தரப்பிலிருந்து கடும் கண்டனங்களும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. குலத்தொழில் செய்யக்கூடிய மக்களை வந்து நீங்கள் அந்த தொழிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுற பிற்போக்குத்தனமான ஒரு கோட்பாடு, அது மாதிரியான செயல்களுக்கும் விஜய் அவர்கள் பேசுவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் குறிப்பிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி கருதுறீங்க? இல்லை, அது விமர்சனங்கள் நிறைய பேர்கிட்ட இருந்துலாம் வரல, திமுக பக்கத்தில் இருந்து மட்டும்தான் வரதான் நான் பார்க்குறேன். முதல் விஷயம், அவர் பேசின வார்த்தையை விட்டுட்டு பேசாத 1000 வார்த்தைகள் இங்கே திணிக்கக்கூடிய வேலைகள் தான் திமுகவுடைய லிட்ரலி ஒரு கூலிப்படை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு, சமூக ஊடகங்களையும் உட்காந்துக்கிட்டு அவர் பேசாத 1000 வார்த்தைகளை போட்டு அதற்கு ஒரு சாயம் பூசி, அவர் மேலே ஒரு சாயம் பூசி இன்னைக்கு செயல்படக்கூடிய விஷயங்கள் தான் வந்து நம்ம பார்க்க முடியும். இது ஒரு நெரேட்டிவ் செட்டு தான். அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக தாண்டி ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய அண்ணனாக ஒரு தந்தை ஸ்தானத்தில் போயிட்டு அவர் இன்னைக்கு வந்து பேசுகிறாரு. ஏன்னா இன்னைக்கு தற்கொலை அப்படின்றது, போன வாரம் ஒரு பொண்ணு செத்துருக்கு பதர், நீட்னால பயத்தில். போன வாரம் வரைக்கும் ஒரு மரணம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது இங்கே எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது தெரியுதுல்ல. நம்ம வந்து பொலிட்டிக்கலாக நீட்டை எதிர்க்கணுன்றது வேற, அந்த ஸ்டாண்ட் அவர் என்றைக்குமே அது மாறலை. ஆரம்ப கட்டத்தில் அனிதா அவருடைய மரணத்தில் போய் நின்னதுலேருந்து இன்று வரைக்கும் அவருடைய ஸ்டாண்டு தெளிவாக தான் இருக்குது. நீட்டு இங்கே எல்லோருக்குமான ஒரு சமூக நீதி இந்த கல்வியில் வந்து மறுக்கப்படுது. இங்கே மருத்துவத்துக்கு நீட், எல்லாத்துக்குமே மருத்துவத்துக்கு வந்து நீட் அப்படின்ற ஒரே எக்ஸாம்னா நீங்கள் வந்து ஜிப்மர்லேயோ எய்ம்ஸ்லேயோ வந்து இது கிடையாது இல்லையா? ஸோ அதையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. இது எல்லாத்துக்கும் எதிர்ப்பு குரலாக அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் ஒரு குடும்பத்தை போய் நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த குடும்பத்தில் அந்த குழந்தை உயிர் துறக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலையில் போய் நின்று நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் அரசியல் தலைவராக மட்டுமே யோசிச்சிங்க அப்படின்னா மரணிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய பெற்றோருடைய மனநிலை, அந்த குழந்தைங்களுடைய மனநிலையை வந்து நீங்கள் சிந்திக்கவே முடியாது. அப்படி போய் அந்த குடும்பத்தில் ஒரு நபராக இன்றைக்கி போய் சிந்திக்கும் பொழுது தான் தற்கொலை தீர்வு கிடையாது அப்படின்றத அவர் இன்சஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் தேவையில்லாத இது ஒரு துறை தான் நினச்சிக்கிட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை இந்த அழுத்தத்தில் தள்ளாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இது தெளிவாக புரிஞ்சிருக்கு. ஆனால் அரசியல் தலைவர்கள் இதில் வேறு சாயம் பூசுறதுக்காக தான் இவ்வளோ கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நீட்டை இன்றைக்கி பேசுகிறோம் சார். நீட்டு ப்ரொஃபஷன்லேருந்து தோற்றவங்க நிறைய பேர் யூபிஎஸ்சி எழுதி நீ கிளியர் பண்ணவங்களாம் நம்ம பார்க்குறோம், நம்ம அதை செய்திகளில் பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு வந்து டேலண்ட்டு நீட்டில் இல்லை அப்படின்னா இன்னொன்றுத்தில் இருக்குது. ஆனால் நீட் மட்டும்தான் அப்படின்றத தான் வந்து அவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. மாணவர்களை தற்கொலைகள்லேருந்து தடுக்கிற வேலைகளை அவர் செய்கிறாரு. இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறவங்க நீட்டை எதிர்க்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எடுத்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்து 4 வருஷமாகவும் அதே எதிர்ப்பு நிலை தான், முன்னாலேயும் எதிர்ப்பு நிலை தான். ஆட்சிக்கு வந்து நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? இவர்கிட்ட நீங்கள் தீர்வு கேட்குறீங்கல்ல, நீட்டை நீங்கள் எதிர்க்கலையா, அப்போ நீங்கள் பாஜக பக்கம் போயிட்டீங்களா, பாஜகவுக்கு ஒத்து உதறீங்களா அப்படின்ட்டு கேட்குற இதே நபர்கள் தமிழ்நாடு அரசு 4 வருஷமாக ஆட்சிக்கு வந்து நீட் எடுத்துக்கொள்ளல. 2019 தேர்தலில் இதான பிரச்சாரமாக வச்சிங்க, 2021 வச்சிங்க, 2024 வச்சிங்க. உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் நீங்கள் நீட்டுன்னு சொல்லி வாக்கு வாங்கினீங்க. ஆனால் உங்களால் நீக்க முடியல. இந்த தேர்தலை திமுக வந்தால் நீக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட பர்சனலாக மெசேஜ் பண்ணவங்க இருக்காங்க. 2019 நரேஷ் பிரதர், நீங்கள் வேலூரில் பாராளுமன்றத்துக்கு நிற்கிறீங்க, உங்களுக்கு நான் ஓட்டு போட்டேன். 2021 நான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன், ஏன்னா நான் திமுகவுக்கு போடுறேன், நீட்டை விளக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட மெசேஜ் பண்ணவங்களா இருக்காங்க. நான் அந்த மெசேஜ் எடுத்து காட்ட முடியும்.
இப்படி மெசேஜ் பண்ணி ஓட் பண்ணுறக்கூடிய ஒரு மனநிலைக்கு மக்களை தள்ளினது திமுக. நீங்கள் நம்புனீங்க, மக்கள் வந்து இன்னைக்கு நம்பி எல்லாருமா நம்பி தான் ஓட்டு போட்டாங்க. இப்படி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு அரசு 4 வருஷமா பொம்மையாக உட்காந்துக்கிட்டு சட்டமன்றத்தில் முதல்வர் சொல்கிறார், தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மாநில அரசுக்கு நீட்டை விலக்கக்கூடிய அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ சொல்கிறாரு? ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் கழிச்சு. அப்போ நீங்கள் ஏமாத்துனீங்க தானே. அப்போ ஸ்டாலின் அவர்கள் நீட்டுக்கு ஆதரவாக செயல்பட்டால் நம்ம பேச முடியுமா? இதெல்லாம் ஒரு நெரட்டிவ் செட்டு தானே. இங்கே ஒருத்தர் உங்களை எதிர்த்து அரசியல் பண்ண வரார், நேர்மையாக நிற்கிறார், உங்களை எதிர்த்து பேசுகிறார் அப்படின்னும் பொழுது அவர் மேலே ஒரு சாயத்தை பூசி அவர் பக்கம் மக்கள் போகாத மாதிரி ஒரு நெரட்டிவை செட் பண்ணணும். அது தெளிவாக செய்வாங்க திமுக, இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜயை நோக்கி பல கேள்விகளும் வந்து வருது. நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்து தான் நல்லது செய்யணுமா, இல்லை ஒரு என்ஜிஓவாக இருந்து நல்லது செய்ய முடியாதா, சிஎம் ஆனாதான் நீங்கள் வந்து நல்லது செய்ய வரணுமா அப்படிங்கலாம் பல கேள்விகள் வந்து எழுது. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு முதலமைச்சராக ஒரு ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து இப்படின்றது கூட செஞ்சிட முடியும். அதை நீங்கள் செய்ய மாட்டேன்றீங்க. அதை நீங்கள் செய்கிற ஆளாக இருந்தால் விஜய் நீங்கள் அரசியல் கட்சி துவங்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை, ஆட்சிக்கு வந்தவுடன் வந்து நீட்டுக்கு எதிராக தனி தீர்மானம் போட்டு நிறைவேற்றி இருக்க திமுக. ஆனால் நீட் நிற்கல இல்லை, 4 வருஷமா தேர்தல் நடந்துட்டு தான் இருக்கு. குறைஞ்சபட்சம் நீட்டு தேர்வில் நீங்கள் நடத்துகிற அந்த செக்கிங், இந்த மாணவர்கள் டார்ச்சர் பண்ணுறாங்கல்ல, அதை குறைக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? சரி, நீட்டு தேர்வின் மூலமாக இந்த கோச்சிங் கிளாஸஸ் நடத்துகிறேன்னு சொல்லி கோச்சிங் சென்டர்ஸ் வந்து லட்சக்கணக்கில் பணம் பறிக்கிறாங்களே, அதை நிறுத்திட்டீங்களா? சரி, 7.5% உள்ள ஒதுக்கீடு வந்து நீட்டில் கொடுத்தாங்க எடப்பாடி பீரியடில். நீங்கள் என்ன சொன்னீங்க? அன்றைக்கி 10% கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது. 7.5% கொடுத்ததை 10% கொடுத்துருக்கணும், திமுக ஆட்சிக்கு வந்தால் கொடுக்கணும். நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. 4 வருஷத்தில் அந்த வாக்குறுதி கொடுத்துருக்கலாம்ல. அந்த வாக்குறுதியை கொடுத்து இந்த 10% இந்த இடஒதுக்கீடை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்புறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன் அதை செய்யலை? திமுக இப்போ இங்கே இரட்டை வேடம் தானே செய்யுது. நீங்கள் அந்த 2.5% அதிகப்படியான நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது ஏழை மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் அதில் பயன்பெறுவாங்களா இல்லையா? கிட்டத்தட்ட 1300 மாணவர்கள் இது வரைக்கும் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் நீங்கள் நீட் எழுதியிருப்பாங்க. நீட் மூலமாக அந்த இடஒதுக்கீடு மூலமாக மருத்துவர் ஆகியிருப்பாங்க. அதை நீங்கள் தடுத்துட்டீங்கல்ல. உங்கள் கையில் தானே இருக்குது அந்த அதிகாரம். அந்த அதிகாரத்தை செயல்படுத்தவே இல்லை. இல்லை, திமுக இங்கே நீட்டுக்கு எதிர்த்து என்ன பண்ணிட்டாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அலையன்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு உறுதி அப்படின்னு சொல்ல ஸ்டாலின் சொன்னார். ராகுல் காந்தி அதை வந்து சொல்கிறார். எழுதி தரேன். 2024 மட்டும் இல்லை, 2029 காங்கிரஸ் ஆட்சி இங்கே வந்துருச்சுன்னா கூட, 24 சென்ட்ரலில் காங்கிரஸ் ஆட்சி இந்த திமுக கூட்டணியில் வந்துருச்சுன்னா கூட நீட்டை விளக்க மாட்டாங்க. எழுதி தரேன். இதே மற்ற மாநிலங்களும் ஒத்துக்குமா நீட் வேணான்னு சொன்னால்? இதே வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் மற்ற மாநிலங்கள் இங்கே வந்து எதிர்த்தரப்பாக வழக்கு வாடி தானே இன்றைக்கி வந்து நீட் வந்து எழுதிக்கிட்டு இருக்கோம். மனசாட்சியெல்லாம் போய் சொல்லக்கூடாது. 24 காங்கிரஸ் தோத்ததுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒரே கட்சி திமுக. ஏன்னா இவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா நம்ம சொன்ன பொய்களுக்கெல்லாம் இவங்க கிட்டேருந்து நம்ம நீட்டை விளக்க வாங்கியிருக்கணுமே, வாங்க முடியாதுன்னு வெளியே வந்துடுமேன்றதுக்காக இவங்க தோக்கணும்னு நினச்சிருக்காங்க. அதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது. சரி, இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்தா நீட்டை விலக்கு வர மாட்டாரா? இப்போ ஆட்சியில் இருக்கவங்க விலக்கிட்டாங்களா இல்லையா? சரி, விஜய் வந்து என்ன போராட்டத்தை வீதியில இறங்கி முன்னெடுத்துட்டாரு? எந்த பெரிய மக்கள் போராட்டத்தை, மக்கள் புரட்சியை வந்து வீதியில வந்து இறங்கி? சரி, ஓகே. இன்னைக்கு வந்து அப்போ போராட்டங்கள் நிறைய நடத்த வேண்டி இருக்கு. மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்துல எதுவுமே தீர்வு கிடைக்கல. ஆட்சியாளர்கள் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக எந்த இடத்துல விஜய் அவர்கள் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து மத்திய பாஜக அரசுக்கு எதிராக இந்த நீட் விலக்குல நீங்க இது தரல அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு எங்க இறங்கி சொல்லியிருக்காரு. எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டிருக்காரா, ஹைகோர்ட்ல வழக்கு போட்டிருக்காரா, என்ன பண்ணிருக்காரு நீட்டுக்காக விஜய்? சரி, நீட்டுக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதற்காக போராடக்கூடிய இயக்கங்களையும் ஒட்டுமொத்த நீட் எதிர்ப்பாளர்களுமே வந்து நீங்க பேசுவது வந்து ஒரு கொச்சைப்படுத்தும் விதமா தான். அதாவது நீ டாக்டர் தான் படிக்கணுமா அப்படிங்கறது வந்து நீ வந்து இந்த வேலை தான் பார்க்கணுமா அப்படிங்கறது ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமான ஒரு கேள்வி. அது டோட்டலா வந்து ஒரு குலக்கல்வியை கொண்டு வரும் கேள்வி. அது நீங்க முற்போக்குத்தனமாவே பேசுறீங்க பிரதர், கரெக்ட் தான். நீங்க முற்போக்குத்தனமா பேசி 4 ஆண்டு கால ஆட்சியில உட்காந்துக்கிட்டு இங்க நீட்டை விளக்க முடியல. இங்க தமிழ்நாட்டில் நீட்டை ஆதரிக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாஜக. மற்ற எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு நிலை தானே. எல்லா கட்சிகளும் சேர்ந்து இங்கே 4 வருஷத்தில் இந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் நீட்டு தேர்வை நாங்கள் நடத்தவே விட மாட்டோம். தமிழ்நாடு புறக்கணிக்குது. போராட்டம் நடத்தி நீட் தேர்வை நடக்க விடாமல் பண்ணுங்களை பார்க்கலாம். ஆட்சியில் தானே இருக்கீங்க, இதை பண்ண முடியுமா? பண்ண மாட்டீங்க. ஆனால் ஆட்சிக்கே வராத இப்போ புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு பெற, கடந்த முறை வந்து நீட்டுக்கு எதிராக குதித்து பேசிய விஜய் அவர்கள் சரி இந்த முறை அப்படியே கொஞ்சம் மெதுவா பேசுறது வந்து என்ன மாதிரி? திரும்ப சொல்றேன், முதலியே சொல்லிட்டேன், அவருடைய நிலைப்பாட்டில் அவர் தெளிவா இருக்காரு. நீட்டு இங்க மாணவர்களுக்கு எதிராக இருக்கா அப்படின்னா மாணவர்களுக்கு எதிராக தான் இருக்கு. இங்க 7 நிலை மாணவர்கள் லட்சக்கணக்கில் இங்க நீட்டு கோச்சிங் சென்டர் போய் அதை கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காரு விஜயனாவும். இன்றைக்கு பாதிக்கப்படக்கூடிய மாணவர்களுடைய குடும்பத்திலிருந்து பேசுறாரு அவரு.
அந்த குடும்ப பெற்றோர்களே எத்தனை பேர் வந்து பேசுனாங்க மேடையில? இப்ப நீங்க கேட்டது கரெக்ட். சமீபத்தில் விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் வந்து ட்விட்டர் பதிவில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, அம்பேத்கர் தன் கொள்கையில் வந்து உறுதியாக இருந்ததன் காரணமாகத்தான், சட்டம் தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா இருந்ததன் காரணமாக தான் லண்டன் போயிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய லா யூனிவர்சிட்டியில் லாவை படித்து அதன் பிறகு இந்தியாவுக்கு வந்து பாரிஸ்டர் பட்டம்லாம் வந்து பெற்று பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாயராக உயர்றாரு. பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றக்கூடிய ஒரு இடத்துல போய் வந்து அரசியலமைப்பின் தந்தையாக வந்து உட்கார்றாரு. அப்போ பல நாட்டினுடைய சட்டங்கள் திட்டங்களை வந்து படித்ததன் காரணமாக தானே வளர முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. கண்டிப்பாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய மன உறுதி, அப்படிப்பட்ட ஒரு கொள்கை தலைவரை ஏற்றுக்கொண்டுள்ள விஜய் அவர்கள் இப்படி பேசலாமா மாணவர்கள் மத்தியில்? நான் பதில் சொல்றேன். இப்போ அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு இருந்த மன உறுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இருக்குமா? அந்த மன உறுதியில் தான் மக்கள் இருக்காங்களா? இன்னைக்கு மாணவர்கள் இருக்காங்களா? ஒரு 10வது படிக்கக்கூடிய மாணவனை நீட்டுக்காக நீங்க தள்ளி, நீட் எழுதினாதான் உங்களுக்கு எதிர்காலம், டாக்டர் மட்டும்தான் உங்களுக்கு துறை அப்படின்னு சொல்லக்கூடியது தவறுன்னு தந்தை ஸ்தானத்துல இருந்து நீங்க பேசுறாரு. நீங்க அரசியல் தலைவரா நீங்க அப்புறம் வருங்க. நீங்க அரசியல் தலைவரா அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு, என்ன மத்திய அரசுக்கு எதிர்த்து எதை போராட்டாருன்னு, வப்பு சட்டத்துக்கு எதிராக தாவேகா வந்து கட்சியாக இன்னைக்கு போயிட்டு அங்க நிக்குது. இந்த தமிழக அரசு சார்பா ஏன் போய் நிக்கல? உச்சநீதிமன்றம் ஏன் போகல? போனது ஆராசா. நீங்க தனிப்பட்ட முறையில் இந்த வழக்குக்கு போறீங்களா? ஈடி விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசு போச்சுல்ல, வழக்கு விசாரணைக்கு போனாங்கல்ல. இந்த வழக்குக்கு ஏன் போல? நீட்டுக்கு இதே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு தானே, சுப்ரீம் கோர்ட் சொல்லி தானே நீங்க நீட் நடக்குது. திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இது என்ன பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? 4 ஆண்டு கால ஆட்சியில நீங்க செய்ய முடியாததை விஜய் அவர்கள்ட்ட நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அப்ப ஆட்சியில நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்களா? இந்த கேள்வி வருமா இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பதர், அம்பேத்கர் அவர்களுடைய மன உறுதி தான் அவரை இந்த அளவுக்கு, அதாவது சுதந்திர இந்தியாவில் நீங்கள்லாம் 4 வருஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டீங்க, உங்களுக்கான சட்டத்தை ஏற்றி நீங்கள் தேர்தல் நடத்தி ஒரு ஜனநாயக நாடாக இது இருக்காதுன்னு வெள்ளையர்கள் பேசின பேச்சுக்கு முகத்திரை கிழிக்கிற மாதிரி ஒரே ஒரு நபர் உட்காந்து இங்கே சட்டம் ஏற்றிருக்காரு. அவருடைய மன உறுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இத்தனை லட்சம் மாணவர்களுக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரி, இவ்வளோ பேசுகிறோம் பதர், நீட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் எல்லாருமே. நீட்டு அடுத்த வருஷம் நடக்குமா நடக்காதா? அந்த தேர்வுக்கு இங்கே லட்சக்கணக்கில் பணம் கட்டி படிக்கிறவங்க படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா? அவர்களுடைய மனநிலையிலிருந்து பாருங்க. போன வாரம் நான் சொல்றேன், போன வாரம் ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க, ஒரு மாணவி தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த தற்கொலையை நிறுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? எடப்பாடி அவர்கள் பீரியட்ல நீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக செயல்பட்டீங்க, இல்லைன்னு சொல்ல. உங்க கூட எல்லாருமே நின்னோம், பொதுமக்களா, கட்சிகளா, இயக்கங்களா, எல்லாருமே உங்க கூட நின்னோம். இன்றைக்கும் நீங்க ஆளுங்கட்சியானதுக்கும் அதையே பண்றீங்க. இன்னொன்று, பல மரணங்கள், பல தற்கொலைகள் செய்தியாக கூட ஆக மாட்டேங்குது பிரதர். நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எல்லாத்தையும் பூதாகரமாக்குனீங்க, நீங்க பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தீங்க, உங்க பின்னாடி எல்லாரும் ஜனநாயக சக்திகளாக நின்னோம். இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதை மூடி மறைக்க தானே பாக்குறீங்க. ஒரு விஷயத்தையும் நம்ம பாக்குறோம். லாக்அப் டெத்துக்கு நம்ம பேசணும், ஜெயராஜ் ஃபெலிக்ஸுக்கு பேசணுமா? இந்த ஆட்சியில் எத்தனை லாக்அப் டெத் வந்திருக்கு? பல்வீர் சிங் என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் ஏதாவது செய்தி இருக்கா? இந்த ஆட்சியில் எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க செஞ்ச எதையுமே ஆளுங்கட்சியானவங்களுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன நியாயம்? சரி, மெட்ரோ திட்டத்துக்கு நாங்கள் போய் பேசணும், நாங்கள் கேட்டோம், அவர் கொடுத்துட்டாரு அப்படின்றாருல முதல்வர். நீட்டுக்கு கேட்க வேண்டியதானே? நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு அந்த தமிழ்நாட்டுடைய நிதிநிலைக்காக போனோம் அப்படின்னு சொன்ன நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு அவகாசம் கேட்டு 7 நிமிஷமோ 1 மணி நேரமோ கேட்டு போனீங்கல்ல. ஆர்எஸ்எஸ் பிரமுகர் மூலமாக அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் போக தெரியுதுல. போயிட்டு நீங்கள் என்ன பேசுனீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீட்டை பற்றி பேசுனீங்களா? எங்கள் மாணவர்கள் நேற்று வரைக்கும் செத்துக்கிட்டு இருக்காங்க சார், எங்களுக்கு வந்து நீட் விலக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்களா? இல்லை. அப்புறம் வேறு என்ன தான் பேசுனீங்க? இல்லை, ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்து டைரக்டா பிஎம் ஆபீஸ்ல அப்பாயின்மெண்ட் கேட்டாலே தந்துட போறாங்க. இதுக்கு ஆர்எஸ்எஸ் அதான் நானும் கேக்குறேன். எதன் அடிப்படையில் வந்து ஆர்எஸ்எஸ் காரர் மூலியமா வந்து முதலமைச்சர் வந்து மோடியை பார்த்தாருன்னு சொல்றீங்க? சரி, இந்த குற்றச்சாட்டு நீங்க ஆதாரத்தோட வெளிப்படையா வைக்கணும் அப்படின்னீங்கன்னா ஆதாரத்தோட நான் வெளிப்படையா வைக்கிறேன். இப்ப என்கிட்ட ஆதாரம் இல்ல. இது வந்து எல்லாருக்கும் கைப்புள்ளுக்கு தேவையில்லை கண்ணாடி. தன்னுடைய பிள்ளை மேல இங்க வீடி வந்துடக்கூடாது, தன்னுடைய புதல்வர் மேல, பட்டத்து இளவரசர் மேல இங்க எதுவும் சட்ட நடவடிக்கை பாஞ்சிடக்கூடாதுன்னு போயிட்டு பாஞ்சு போறீங்களா? 4 வருஷமா போகாத ஒரு நிதி ஆயோக் கூட்டம் தானே அது. ஒரு பிளானிங் கமிஷனுடைய மறுவுருவம். தமிழ்நாட்டு எல்லா மாநிலங்களும் வளர்ச்சி தான், நாட்டுடைய வளர்ச்சி நடத்தக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இது வரைக்கும் நீங்கள் ஆளையும் அனுப்பல, அதுக்கு ஒரு வீடியோவும் போட்டீங்க. இந்த முறை வந்து நீங்களாக தவி கொண்டு போயிருக்கீங்க. இங்கேருந்து வெள்ளை கொடியை தூக்கிட்டு டெல்லி வரைக்கும் போகிறீங்க. ஏன் போகிறீங்கன்னா புதல்வரை காப்பாற்றுறதுக்கு. நீங்கள் தமிழ்நாட்டு மாநிலத்தை பற்றி பேசுகிறீங்களா, நலனை பற்றி பேசுகிறீங்களா? அங்கே போய் தன்னுடைய புதல்வர் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் பாயக்கூடாது, அவரை காப்பாற்றணுன்றதுக்காக போய் நிற்கிறீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை மொத்தமாக தூக்கி போய் அடகு வச்சிட்டீங்க. இதே வேற கட்சிகள் செஞ்சிருந்தா அடிமையாச்சுன்னு சொல்லியிருப்பீங்க. விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசும்போது ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக வந்து அழுத்தமாக குறிப்பிட்டார். ஏற்கனவே அவர் நிறைய இடங்களில் பேசினது தான், காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முறை என்ன சொல்லியிருக்காருன்னா, வண்டியாக பலர் வந்து பணத்தை வந்து கொட்டுவாங்க, அப்படி இருந்தோம் அது யாருடைய பணம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மக்களுடைய வரி பணம் தான்.
கொள்ளையடிக்கப்பட்ட பணமா இருக்கு, அதனால எல்லாம் பார்த்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிறாரு. ஆனா அதே சமயம் சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டிக்கெட் வந்து வாங்காம போய் படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாரா? இப்போ அவருடைய ஜனநாயக படம் ரிலீஸ் ஆக போகுது, இப்போ பிளாக் டிக்கெட் வாங்காம என் படத்தை நீங்க எல்லாருமே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாரா? சொல்லுவார், அறிக்கை விடுவார். நீங்க வந்து இதே வந்து சினிமா துறையில அவர் இருந்து வந்ததுனால சினிமா துறையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இல்ல கோட் படத்துக்கு நான் பார்த்திருக்கேன் சில தியேட்டர்ல எல்லாம் வெளியே முதல் நாள் இரண்டாம் நாள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1200 1300 கொடுத்து பார்த்த ஆட்கள் நானே பார்த்தேன். நான் அதான் சொல்றேன், இப்போ ஐபிஎல் டிக்கெட்ஸும் வந்து எப்படி நடக்குது பார்த்திருக்கீங்கல்ல. ஸோ ஒரு இடத்துல டிமாண்ட் அதிகமா இருக்கும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி பிளாக் டிக்கெட்ஸ், பிளாக் சார்க்கு இதெல்லாம் ஓடுறதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமா பார்க்க முடியும். இதை தடுக்க வேண்டியது யாரு? அரசை கையில் வச்சிருக்கவங்க. நீங்கள் வந்து சினிமா துறை சரி ஓகே விஜய் நான் அறிக்கை கொடுத்துட்டாரு, யாரும் பிளாக்ல வந்து வாங்கி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் ஆனாலும் வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அங்கே பிளாக்ல ஓடுமா வராதா? அதை தடுக்க வேண்டியது யாரு? அரசு நிர்வாகத்தை கையில் வச்சிருக்கவங்க, தியேட்டர் நிர்வாகங்கள் கையில் வச்சிருக்கிறவங்க. இங்க டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மொத்தமா ஒரு குடும்பம் இங்க வந்து கண்ட்ரோல் பண்ணல. விஜய் சார் வந்து சினிமா துறையில உச்சபட்ச நடிகரா இருக்காரு. சரி ரஜினி சார் அதிகமா தாண்டி சம்பளம் வாங்கக்கூடிய நபரா வந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொன்னா ரசிகர்கள் ஃபாலோ பண்ண போறாங்க, இளைஞர்கள் ஃபாலோ பண்ண போறாங்க. அதுதான் உங்ககிட்ட வைக்கிறேன் பிரதர். அவர் ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு, பிளாக்ல டிக்கெட் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்துட்டாரு. அப்போ நடக்குது அப்படின்னா யார் தடுக்க முடியும்? இங்க யார் கையில கண்ட்ரோல் இருக்கு? நீங்க விஜய் நான் ஒரு தியேட்டர் வாசலையும் போய் நின்றுட்டு பிளாக்ல வாங்காத பிளாக்ல வாங்கன்னு சொல்ல முடியுமா? இங்க அரசு நிர்வாகம் எங்க செயல்படுதுன்றது இருக்குல்ல. நீங்க 3 மணி காட்சிக்கு அதிகாலையில யார் பர்மிஷன் கொடுக்குறது? அரசா விஜயனவா? நீங்க யாரை கேள்வி கேட்கணும்? இங்க அதிகாலையில நடுராத்திரியில எல்லா ஷோக்கும் இல்ல கொரோனா டைம் வந்து சிவியரா இருந்த ஒரு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ், அந்த டைம் வந்து அப்போதைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா போய் மாஸ்டர் படத்துக்காக போய் நின்னவர் விஜய். சரி, நீங்க மாஸ்டர் படம் தியேட்டருக்கு வரணும் தான் கேட்டாரு, நடுராத்திரியில ரிலீஸ் பண்ணதுக்காக கேட்டாரு. தியேட்டருக்கு வரணும், ஏன்னா அந்த படத்தை நம்பி பல ஆயிரம் டெக்னீஷியன்ஸ் வேலை பார்த்துருக்கான். இங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து காசை போட்டிருக்காங்க, அவர் காசு கிடையாது, அவரு காசு. அதே மாதிரி மக்களுடைய உயிரும் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் பிரதர் கேட்கறேன் நானும். அரசுக்கு அந்த அக்கறை இல்லையா நான் கேட்கறேன். நீங்க விஜய் நான் கேட்குறீங்க பிரதர், அவர் ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு, பிளாக்ல டிக்கெட் வாங்காதீங்கன்னு சொல்றாரு, நைட்ல போயிட்டு பார்க்காதீங்கன்னு சொல்றாரு. சமீபத்தில் கூட நான் போற இடத்துக்கு பைக்ல பின்னாடி வராதீங்க, ஹெல்மெட் போடாம நீங்க ஆபத்தான நிலையில வர்றது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அவரே சொல்றாருல்ல. அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யார் கண்ட்ரோல் இருக்குன்னு நான் கேட்கறேன். அவர் சொல்லதான் முடியும். இங்க அதீத அன்புனால அந்த மாதிரி வரவங்க வந்துகிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ண வேண்டியது காவல்துறையுடைய கடமை. நீங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசோடைய கடமையா, விஜய் ஒரு கடமையா? அவர் இதுக்கப்புறம் களத்துக்கு வரலன்னு சொல்றீங்க. பரந்தூர் போனாரு, பரந்தூர்ல எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டீங்க? கீழே இறங்கக்கூடாது, உள்ள போய் பேசக்கூடாது, 1 மணி நேரம் தான் பர்மிஷன், இதெல்லாம் சொன்னீங்கல்ல. நாளைக்கு அவர் வரப்போறாரு, இதே ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ சென்னையில் அறிவிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. விழுப்புரத்துல விக்ரவாண்டியில போட்டார்ல மாநாடு, அதோட பெரிய கூட்டம் சென்னையில கூடும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க? நீங்க அவங்க கட்சிக்காரங்க வரணும்ன்றது இல்ல. தலைவர்கள் வீதியில இறங்கி போராடவே இல்லையா? மற்ற தலைவர் கூட்டம் தலைவர்கள் வீதியில இறங்கி போராடவே இல்லையா? கூட்டம் வராது, கூட்டம் சேர்க்கணும், காசு கொடுத்து கூட்டம் சேர்க்கணும். இவருக்கு தன்னழிச்சா மக்கள் கூட்டம் வரும். கோயம்புத்தூர்ல இருந்து கம்யூனிஸ்ட் கூட்டம் நடத்துறாங்க, நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடத்துறாங்க, பாமக கூட்டம் நடத்துறாங்க, விசிகா கூட்டம் நடத்துறாங்க. இவங்க கூட்டங்கள்லாம் வந்து தானா தான் வர்றாங்க, எல்லாரும் வருவாங்க பதர். ஆனா இவருக்கு இருக்கிற அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இப்ப யாருக்கும் எந்த தலைவரும் கிடையாது. இவரு, நான் திரும்ப சொல்றேன், நீங்க மெரினாவை க்ளோஸ் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி. எதுக்கு? ஜல்லிக்கட்டு போராட்டமும் ஒன்று நடத்தணும். 13 நாள்ல ஒரு சட்டம் ஏற்றி ஒரு உரிமையை பெற்றுத்தர முடியும்னு இந்த உலகத்துக்கே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும். அந்த போராட்டம் வெற்றி அடையக்கூடாதுன்னு கடைசி நாளில் அடிச்சு விரட்டினீங்க. அடிச்சு விரட்டி என்ன பண்ணீங்க? மெரினாவை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்போ மெரினால யாருக்கும் போராடவே தடை. நீங்கள் கும்பல் கூடி அங்கே போராடவே முடியாது. திமுக அரசு தானே, ஜனநாயகம் பேசக்கூடிய, கருத்து சுதந்திரம் பேசக்கூடிய கட்சி தானே. மெரினா ஓப்பன் பண்ணி விடுங்களா பார்க்கலாம். தாவேக்கா ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க மெரினாவில், நீங்கள் ஒரு பர்மிஷன் கொடுத்துருங்க தாவேக்காவுக்கு. மக்கள் கூட்டத்தை நீங்கள் பாருங்கள். அதை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போறீங்க? ஒரு ஏர் ஷோ நடத்துறீங்க, ஒரு ஏர் ஷோவை உங்களால் தெளிவாக நடத்த முடியுதா ஒரு அரசு? அதுக்கே உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல. இன்னைக்கு நீங்கள் காலத்துக்கு வரலன்னு கூப்பிட்டுருக்கீங்க. நாளைக்கு அவர் வந்துட்டாருன்னா நான் அடிச்சு சொல்கிறேன், உங்களுடைய பாதுகாப்பு மிக 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 மோசமாக இருக்க போகுது. அதற்கு நீங்கள் பதில் சொல்ல போறீங்க. இல்லை, பாதுகாப்பு மோசமாக இருக்க போகுதுன்னா ஒன்றும் புரியல. அரசு வந்து வாண்டடா செய்து பதார். இங்கே வந்து விஜயன் அவர்களுக்கு பாதுகாப்பு, அதாவது அவர் போராடுறது தொண்டர்கள் வந்து அமைதியான முறையில் தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ணி சொல்றது தலைவருடைய கடமை. தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்க அசம்பாவிதம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து வன்முறை. நீங்க மறுபடியும் சொல்றேன், நீங்க கோயம்புத்தூர்லயோ மதுரையிலோ கூடது தொண்டர்கள் மட்டும் கிடையாது, பொதுமக்கள். நீங்க பொதுமக்களை கண்ட்ரோல் பண்ணணும், பொதுமக்களை அரசு கண்ட்ரோல் பண்ணணும். அவங்க பாதுகாப்பு உறுதி பண்ண வேண்டியது அரசு. நீங்க தொண்டர்கள் நாங்கள் சொல்லிடுவோம், ஒரே ஒரு அறிக்கையை போடுறோம், எல்லாருக்கும் போய் சேர்ந்துரும். இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டா அது போய் சேர்ந்துரும். பொதுமக்கள் தன்னழிச்சா வரவங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் தலைவரை பார்க்கணும்னு முடி அடிச்சுட்டு தான் வருவான். அவனுக்கு நீங்க கடிவாளம் போட முடியாது. அது கடிவாளம் இல்லாத குதிராது. இன்னைக்கு ஆட்சியாளருக்கு மேல இருக்கக்கூடிய அதிருப்தி, மக்கள் ஏதாவது ஒரு தலைவர் நம்மளுக்கு கிடைச்சிட மாட்டாரான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அதாவது வண்டியா நீங்க பணத்தை கொண்டு வர போறாங்கன்னு சொல்றாருல்ல, நீட்டை இதை பேசிட்டாருன்னு சொல்றவங்க இன்னும் எங்கள் கட்சிகள் மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு, நாங்கள்லாம் காசு கொடுத்தா ஜெயிச்சுட்டு வரோம், மக்கள் எங்களை ஆதரிக்கிறாங்க, அதனால ஓட்டு போடுறாங்கன்னு யாராவது பேசுனாங்களா?
யாராவது இதுக்கு ஒரு குற்றச்சாட்டு ஒரு மறுப்பு தெரிவிச்சாங்களா? அப்போ நீங்கள் காசு கொடுக்குறாங்க ஓட்டுக்குன்றதை ஒத்துக்கிறீங்களா? இதே நீட்டை பற்றி பேசிட்டாருன்னு சொல்லக்கூடியவர்கள் அடுத்து காசை கொடுக்க போகிறாங்க ஓட்டுக்கு. ஜனநாயக படுகொலை அது. நம்ம ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணிவேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு ஆட்சி, அதுதான் மக்களாட்சி, அதுதான் ஜனநாயகம்ன்றது தான் அடிப்படை. அதையே கொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் பணத்தை வந்து காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறத யாருமே எதிர்க்கலை. அப்போ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு ஒத்துக்கலாமா? இந்த கட்சிகள் காசு கொடுத்து தான் வாக்கு வாங்குறத ஒத்துக்கலாமா? ஆதவ் அர்ஜுனா வந்து திமுகவின் ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் வந்து இப்போ போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். அதுவும் குறிப்பாக அவர் பேசின ஒரு காணொலி, புஷி ஆனந்த் அவர்கள் கூட நடந்து வரும்போது பேசிட்டு வந்த ஒரு காணொலி, இபிஎஸ் கூட எவனும் கூட்டணிக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில வந்து பேசியிருக்கிறார். இது தொடர்ந்து வைரலாகவும் இது மாதிரியான ஒரு செய்திகள்லாம் வெளிவருது. என்ன நடக்குதுன்னு? ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷன் நானும் பார்த்தேன். அது ஏதோ ஒரு சின்ன ஒரு கிளிப்பு தான் வந்திருக்கு, முழுசாக கிடைக்கல. அதை வந்து அந்த கான்வர்சேஷன் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர்கிட்ட வேற யாரோ இந்த கருத்தை சொல்லி அந்த கருத்தை இவர்கிட்ட அவர் கன்வே பண்ணுறாரு. அப்படிதான் எனக்கு புரியுது. அதுக்கு விளக்கம் அவர் தான் கொடுக்கணும். என்ன பேசுனாங்க, முழுசாக என்ன அது கான்ட்ரவர்சின்றதை அவங்க தான் சொல்லணும். இதில் வந்து ஆதவ அர்ஜுனா பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லு, டிஎம்கேவோட ஸ்லீப்பர் செல்லு, இந்த நெரேட்டிவ்லாம் இருக்கு இல்லையா, இந்த நெரேட்டிவ்லாம் செட் பண்ணுறது டிஎம்கே பண்ணும், தெளிவா பண்ணுங்க. அவங்க எப்படிங்க திமுக காரங்களே தங்களுக்குள்ள ஒரு வேட்டை பண்ணுவாங்க? நான் லாஜிக் சொல்றேன். நீங்க இதே லாஜிக் தயாநிதி மாறன் யாரு? திமுகவுடைய ஒரு முக்கிய பொறுப்பாக இப்ப எம்பியா இருக்காரு, முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர், திமுக குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ரிலேட்டிவ், அவருடைய குடும்பம் தான் அது. அவர் வந்து கமலஹாசனை பிஜேபி பி டீம் சொன்னாரா இல்லையா? 2021 முன்னாடி வரைக்கும் சொன்னாரா இல்லையா? அவர் தானே சொன்னாரு. அது ஒரு நெரேட்டிவ் தானே. இன்னைக்கு அவருக்கே திமுக ராஜ்யசபா சீட் கொடுக்குது அப்படின்னா அப்ப திமுக பிஜேபி பி டீமா? இல்ல பிஜேபியோட பி டீமுக்கு திமுக வேலை செய்தா? பிஜேபி பி டீமுக்கு திமுக ராஜ்யசபா சீட்டு கொடுக்குதா? இது இப்படி எடுத்துக்கலாமா? இப்படி பேசலாமா? கரெக்டாக இருக்குமா? இந்த மாதிரி நெரேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய செட் பண்ணுவாங்க. தன்னை எதிர்க்கக்கூடிய எல்லாரையும் ஏதாவது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அவங்கள வந்து அந்த டீமுக்கு பி டீம்னோ இல்லை தான் டீம்லோடைய சி பர்சனோ இதெல்லாம் கட்டமைக்கக்கூடிய நெரேட்டிவ்ஸை திமுக சிறப்பாக செய்யும். அதைத்தான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன், அதாவது ஒரு கட்சியை கட்டமைச்சு 30 வருஷமா ஒரு சினிமா துறையில ஒரு கோல் ஊச்சி ஒரு உச்ச நடிகராக இருக்கக்கூடியவர் அதை எல்லாத்தையும் உதறிட்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதை ஆர்கனைஸ் பண்ணி இல்லங்க, அரசியலுக்கு வர்ற அத்தனை பேருமே வந்து தங்களுடைய சுய வாழ்க்கை சொந்த வாழ்க்கையெல்லாம் தூக்கி போட்டு தான் வராங்க பொது வாழ்க்கைக்கு. அதுதான் வரேன் நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்றேன். அது காசு இருக்கிறவன் காசு இல்லாம அதெல்லாம் வேற, பொது வாழ்க்கைக்குன்னு வர்றதுங்கிறது நான் சொல்றது கேளுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றவங்க ஒரு கட்சி நடத்துறாங்க, பல லட்சம் தொண்டர்களை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, கோடி கணக்கில் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க அந்த கட்சிக்கு, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றவங்க ஒரு மாநிலத்திலேயே முக்கிய பொறுப்புல ஒருத்தரை போடுறாரு அப்படின்னா இதை கூட ஹேண்டில் பண்ண தெரியாம போடுவாங்க. அந்த ஒரு பேசிக் வேண்டாம். அவர் என்ன நிலைப்பாட்டில் வர்றாரு, அவருடைய தேவைகள் என்ன, இந்த கட்சி அவர் என்னவா பண்ண போறாரு, இதுக்கு முன்னாடி அவருடைய பேக் ட்ராக் என்ன, எங்கெல்லாம் இருந்து அவர் வந்தாரு, என்னெல்லாம் பண்ண முடியும் அவரால், அதான் ஒருத்தருக்கும் என்ன கெப்பாசிட்டி அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பொதுச் செயலாளர் மட்டும்தான் அந்த கேடர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். தாவேக்காவுடைய கேடர்ஸை பொதுச் செயலாளர் ஆனந்தனா மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவர் வார்த்தைக்கு தான் எல்லாரும் கட்டுப்படுவாங்க. அப்படிப்பட்டவர் தான் பொதுச் செயலாளர் போடணும்னு போட்டிருக்காரு. நீங்கள் வர்றவங்களுக்கு எல்லாம் வேற கட்சியிலேருந்து வரவங்க இல்லைன்னா இன்ஃப்ளூயன்சர்னு வரவங்களுக்குலாம் நீங்கள் பொறுப்பை போட்டிருந்தீங்கன்னு வச்சுங்களேன். சமீபத்தில் ஒரு பெண் எங்க இருந்து வந்தாரு, நான் சொல்றேன், அவங்க கட்சிகளில் இங்கே பொறுப்பு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேக்ட்ராப் என்ன, அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, அவங்களுடைய உண்மையான முகம் என்ன, இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி தான் போடுவாங்க. நான் திரும்ப சொல்ல வரேன், அந்த இன்ஃப்ளூயன்சர்னு ஒருத்தர் உள்ளே வராங்க, அவங்களுக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றதுக்காக பொறுப்பை போட்டு உள்ளே போட்டோன்னு வச்சுங்க, வெளியே போகும்போது ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு போயிட்டு தாவேக்கா பெரிய ஒரு நிர்வாகி ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு வந்து திமுகவில் இணைஞ்சிட்டாங்கன்னு தான் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணியிருப்பாங்க. சமீபத்தில் நாம் தமிழ்லேருந்து 3000 பேரை கூப்பிட்டு வந்து திமுகவில் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னாங்களே, அந்த இடத்துல பைட் போட்டதெல்லாம் பார்த்தீங்களா? திமுகவே ஆளை செட் பண்ணி கூட்டத்தை காட்டி 3000 பேர் நாம் தமிழ்ந்து வந்த மாதிரி இந்த மாதிரி நெரேட்டிவ் செட்டை திமுக சூப்பராக செய்யும். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு மதவாதம் தேவையில்லை, சாதியவாதம் தேவையில்லைன்றதை அந்த மேடையிலே அவர் சொல்கிறாரு. மாணவர்கள்கிட்ட அரசியல் படுத்துறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாணவர்கள்ட்ட அரசியல் பேசக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஒரு காலத்தில் மாணவர்களுடைய அரசியல் சக்தி தான் இன்னைக்கு வந்து அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்தது. காமராஜரை வீழ்த்தி திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரணும், காங்கிரஸை வீழ்த்தி திமுகவை ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணது மாணவர்களும் இளைஞர்களும். அன்னைக்கு உங்களுக்கு இனிச்சது, இன்னைக்கு மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது. கல்லூரிகளில் பள்ளிகளில் இருந்த அரசியலை நீங்க தூக்கிட்டீங்க. மாணவர்கள் காமராஜர் வந்து எல்லா மாணவர்களுமே வந்து எல்லா சமூகத்திலையும் எல்லா அடித்தட்டு மக்களையும் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாணவர்களையும் ஊக்கப்படுத்தினாரு, பல பள்ளிக்கூடங்களை வந்து திறந்தாரு. சரி, இப்ப விஜய் சார் முதல் 3 மாணவர்களை மட்டும் தானே கௌரவப்படுத்துறாரு, அப்ப மற்ற மாணவர்களை என்கரேஜ் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து சோசியல் மீடியால பல விமர்சனம் வைக்கப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். ஒரு மாவட்டத்துக்கு 3 பேரை கூப்பிட்டுலாம்ப்பா போதும் அப்படின்னு நினைப்பாங்க சிலர். இல்லைனா வந்து ஒட்டுமொத்தமாக மாநிலத்திலேருந்து ஃபர்ஸ்ட் வந்தவங்க, செகண்ட் வந்தவங்க, தேர்ட் வந்தவங்க கூட்டு பண்ணலாம் சிலருக்கு இருக்கும். தொகுதி வரை எடுத்து பண்ணால் இத்தனை நம்பர்ஸ் வரும், இத்தனை நம்பருக்கு நம்ம அகாமடேட் பண்ண முடியுமா, ஈவெண்ட் பண்ண முடியுமா. இந்த கல்வி விருதே எவ்வளோ மாணவர்களுக்கு ஊக்கம் தெரியுங்களா?
10வது 12வது படிக்கிறவங்க இந்த கல்வி விருது அவர் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் பொழுது 10வது 12வதுல மார்க் எடுக்கணும், நல்ல காலேஜில் போய் சேரணும், அப்பா அம்மா பேர் வாங்கி கொடுங்க, இவ்வளோதான். இன்னைக்கு 10வது 12வதுல படிக்கிற பசங்க நல்ல மார்க் எடுத்தா ஒரு இலக்கு என்னன்னா, விஜய் அண்ணாவை போய் நான் பார்ப்பேன், ஃபோட்டோ எடுப்பேன், அவர்கிட்ட பரிசு வாங்குவேன், தன்னுடைய பெற்றோர்களை பெருமைப்படுத்துவேன். இந்த இலக்கை வச்சுக்கிட்டு இன்னைக்கு படித்து முன்னாடி இருக்கிறவங்கலாம் நிறைய பேர். இந்த ஒரு ஊக்கத்தை கொடுக்குறது மாணவர்கள் மத்தியில் படிக்கணுன்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்குற விஷயம் இருக்கு இல்லையா? நீங்கள் எதை வேணா சொல்லுங்கள். நீங்கள் அப்பா வந்து உங்களுக்கு அம்மா வந்து பூச்சாண்டிக்கா வந்துருவான்னு சொல்லி சாப்பாடு ஊட்டியிருக்காங்க, நிலாவில் ஆயா வடை சுட்டுருக்காங்கன்னு கதை சொல்லி சாப்பாடு விட்டுருக்காங்க. இதெல்லாம் ஏமாத்துற விஷயம் கிடையாது, இதெல்லாம் அவங்களை ஊக்கப்படுத்துகிற விஷயம். ஏதோ ஒரு ஆர்வத்தை தூண்டி அந்த மாணவர்களை அடுத்த நிலை கொண்டு போகிறது. இன்றைக்கி மாணவர்களுக்கு தெளிவாக என்ன சொல்கிறாரு, அடுத்த தலைமுறை லீடர்ஸ்ன்னு சொல்கிறாரு. இவங்க தான் லீடர்ஸ் நாளைக்கு. அந்த மாணவர்களை நெறிமுறைப்படுத்தணும். இன்றைக்கி படிக்கிற வயசுல எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டான், அதை தடுக்கணும். போதை பக்கம் போகாதன்றான். ஜாதி மதம்னு ஒருத்தன் அரசியல் அவர் பாடின பாட்டு பார்த்தீங்களா? நீங்க படத்துல இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுருவீங்க, படத்துல இது மட்டும்தான் இருக்கா? சரி, அந்த படத்துடைய கரு என்ன? போதை ஒழிப்பு தானே அந்த படத்துடைய கரு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆக போறோம்னு தெரியறவரு ஏன் அண்டால குண்டா சேர் செடிக்க அப்படிலாம் பாட்டு பாடணும்? அது ஒரு பாட்டு பத. நீங்க படத்தை படமா பார்க்க மாட்டேங்கிறீங்க, நீங்க அந்த இடத்துல எத்தனை அரசியல் சேர்க்கிறீங்க. சரி ஓகே, இங்க உதயநிதி அந்த மாதிரி நடிச்சதே கிடையாது. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி, ஒரு முதல்வருடைய பையன் தான், இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கீங்க, அமைச்சராக இருக்கீங்க. நீங்கள் எந்த மாதிரியான படங்களை சூஸ் பண்ணீங்க? அவர் நடித்து வந்த எல்லாமே கருத்துள்ள படமா என்ன? திமுக கேட்ட கருத்துள்ள படம் தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, சினிமாவில் எத்தனையோ சமூக சினிமாவில் நிறைய பொறுப்புகள் இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், சினிமாவில் நிறைய பொறுப்புகள் இருக்குது. அதை பர்சனல் லைஃபாக எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒன்று இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, காமராஜரை படிங்க, அண்ணாவை அம்பேத்கரை படிங்க, இதெல்லாம் பெரியாரை படிங்கன்றதை மொத மேடையில் சொன்னார். அவங்க கிட்ட நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ் மட்டும் எடுத்துகிட்டு மூவ் ஆகுங்கன்னு சொல்கிறார். அவர் இன்றைக்கி பாசிட்டிவிட்டியை மட்டும் தான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு. தேவையில்லாமல் அவர்கிட்ட இந்த நெகட்டிவை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா நெகட்டிவை மட்டும் பார்த்துக்கிட்டே நீங்கள் உட்காந்துருங்க. பாசிட்டிவை பார்த்து முன்னேறி போகிறவங்க போயிட்டு தான் இருக்க போகிறாங்க. வடகாட்டில் நடந்த வன்முறை சம்பவமாக இருக்கட்டும், அனகாபுத்தூரில் நடந்த ஒரு மோசமான ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், குறிப்பாக 750 வீடுகள் வந்து எரிக்கப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கும், இது குறித்தெல்லாம் ஏன் விஜய் அவர்கள் இன்னும் பேசாமல் இருக்காரு? இல்லை, அதை பற்றி அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வடகாடு பிரச்சனையை வந்து நீங்கள் சுருக்கிட முடியாது. அது வந்து என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை? இல்லை, அந்த நேரில் போயிருக்கலாம், அங்கே போயிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அனகாபுத்தூர் இங்கே தான் இருக்குது, பல்லாவரம் பக்கத்தில். போயிருக்கலாமே, வச்சு நடிச்சிருக்கலாமா? எங்கள் ஆட்சியில் இருக்க எல்லா தலைவர்களும் போகிறாங்க, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே போகிறாங்க. திமுக ஏன் போல? திமுக முதலமைச்சர் ஏன் போல? வடகாடு இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. வடகாடு மக்களும் திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்கல்ல, ஏன் முதல்வர் போல? ஏன் துணை முதல்வர் போல? நீங்கள் மலத்தை கலந்த ஒரு ஊர் பக்கம் யாரையும் போக விட மாட்டீங்க, நீங்களும் போக மாட்டீங்க. ஏர்போர்ட் வேணான்னு ஒரு கிராமமே போராடினா, 13 கிராமம் சேர்ந்து போராடினா, அந்த இடத்துல யாரையும் போக விட மாட்டீங்க, நீங்களும் போக மாட்டீங்க. ஆனால் இவர் மட்டும் எல்லா இடத்துக்கும் பொண்ணு எதிர்பார்க்குறீங்க. என்ன இது எனக்கு புரியல. ஆட்சியில் இருக்கிறவங்க அனகாபுத்தூரில் நான் சொல்கிற திரும்பவும் 2006 2011 ஆட்சியில் கலைஞர் பீரியடில் இந்த இடங்களுக்கெல்லாம் புறம்போக்கு நிலத்தில் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் பட்டா கொடுக்குறோன்னு சொல்லி பட்டாவாக எழுதி கொடுத்தவங்க, அதை கொடுக்குறோன்னு சொல்லி 2006 வாக்குறுதியாக கொடுத்து ஜெயித்தவங்க, வந்தவனையும் எழுதி கொடுத்தாங்க. ஆனால் எல்லா வீடுகளும் இந்த பட்டாலாம் செல்லாது, நீங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணணும், டிஜிட்டலைஸ் இது ஆகாது, இது புறம்போக்கு, இது நீர்நிலை புறம்போக்கு, இதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, நத்தம்புறம்போக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். நத்தம்புறம்போக்கு அப்போ எப்படி பட்டா எழுதி கொடுத்தாரு கலைஞர்? அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தானே. இப்போ 2026 வந்து நீங்கள் தேர்தலை சந்திக்கும் போது நீங்கள் சொல்கிறீங்க 5 லட்சம் பேருக்கு புதுசாக பட்டா கொடுக்க போகிறோன்னு. எங்கே கொடுக்க போகிறீங்க? குடியாத்தத்தில் 900 வீடு அடித்தாங்க. இதே மாதிரி ஆற்றுலேருந்து 1.5 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிறது ஆக்கிரமிப்பு, நடுவில் இருக்கக்கூடிய தனியார் கட்டடங்கள் ஆக்கிரமிப்பு கிடையாது. இது எப்படி பதர்? அனகாபுத்தூரில் இங்கே ஒரு வீட்டுக்கு பட்டா இருக்குது, பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு பட்டா கிடையாது, நீர்நிலைன்றான். அந்த பக்கம் காசாகரான் கட்டுறது நீர்நிலை இல்லைன்றான். இது எப்படி எடுத்துக்க முடியும்? வெள்ளம் இந்த குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளமே நிற்கலை, ஆனால் காசாகரான் கட்டுற எல்லா இடத்துலையும் நீர்நிலைகளில் இது நிற்கிது, தண்ணி நிற்கிது மழை பெஞ்சா. அப்போ எது நீர்நிலை? தண்ணிக்கு தெரியாதா எது உண்மையான நீர்நிலைன்னு? நீங்கள் ஆக்கிரமிப்பு எல்லாத்தையும் தனியார் நயமாக்கி எல்லா நிறுவனங்களுக்கும் நீங்கள் கட்டுமானத்துக்கு நீங்கள் கமிஷனை வாங்கிட்டு அதை கட்ட விட்டுட்டு இந்த பக்கம் இருக்கிற எல்லாத்தையும் வந்து அகற்றிட்டு என்ன பண்ண போறீங்க? இதை ஆட்சியாளர்கள் கேள்வி கேட்கணுமா? இப்போ புதுசாக கட்சியாளர்கள் கேள்வி கேட்கணுமா? கேள்வி கேட்பாங்க. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சீமான் போய் கேள்வி கேட்டார், திரும்ப போய் கேள்வி கேட்டார், கம்யூனிஸ்ட்கள் போய் கேள்வி கேட்டாங்க, பல கட்சிகள் போய் கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்பாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் எதிர்பார்க்கறத நாங்கள் உண்மையான நேர்மையான விமர்சனங்களை வரவேற்கிறதுல தான் தாவேக்கா இருக்கு. விஜயன் அவர்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்பார். நீங்கள் இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு அவர் அரசியலில் நேரடியாக வந்து 26 நாங்கள் தேர்தலில் நின்று மக்களை சந்தித்து நாங்கள் வந்து ஓட்டு கேட்டு ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருவோன்ற பேச்செலாம் கிடையாது. அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியும், எப்போ வரணும்னு தெரியும், எப்போ பேசணும்னு தெரியும். மீடியாவை சந்திக்க போகிறாங்க, மக்களை சந்திக்க போகிறாங்க, போராட்டங்கள். அது வரைக்கும் மக்கள் வந்து அமைதியாகவே எதிர்பார்த்துக்கிட்டே அமைதியாக இருக்கணுன்றது இல்லை, இந்த ஆட்சியாளர்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கணுன்ற. ஊடகங்கள் என்ன பேசுச்சு இதை பற்றி? நம்ம பேசுகிறோம், இன்றைக்கி யூடியூப்பில் உட்காந்து நம்ம பேசுகிறோம், இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஃபைன் டைமில் உட்காந்து பேசுகிறோம். ஆனால் வந்து இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்காங்க? ஊடகங்கள் வாயடிச்சு போயிருக்கு. இதை மக்கள் ஏன் கேள்வி கேட்கணும்? இப்போ யாரை கேள்வி கேட்கணும்? அரசை கேள்வி கேட்கணும். மக்கள் கேள்வி கேட்பாங்க. மக்கள் தானா தன்னெழுச்சியாக அவங்க விழிப்புணர்வு அடைஞ்சு இந்த அரசு மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்களே அவர்களுக்கான அரசியலை முன்னெடுப்பாங்க.
திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்லிட்டாரு, பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே, இந்த 2 கட்சிகளுடன் கூட்டணி இல்லை, மற்ற எந்த கா வந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார் அப்படிங்கிறாரு ராஜ்மோகன் அவர்கள். இப்ப நான் கேட்கறது என்ன கேள்வினா, திமுக ஊழல் கட்சி அரசியல் எதிரி அப்படின்னா அதிமுக என்ன நிலைப்பாட்டுல இல்ல வச்சிருக்கீங்க? இப்ப நீங்க அதிமுக கரப்டட் ஆர் நாட் அது மட்டும் சொல்லுங்க. தாவேகா கூட்டணி போகுமா அப்படின்றது தானே கேள்வி. நீங்க அதுதானே கேட்க வரீங்க. ராஜ்மோகன் என்ன சொல்றாரு தெளிவா அப்படின்னா, நாங்க வந்து அரசியல் எதிரியான திமுக கூடவும் போக மாட்டோம், கொள்கை எதிரான பாஜக கூடவும் போக மாட்டோம். இங்க மதவாதமும் சாதிவாதமும் எங்களுக்கு வேண்டாம், இங்க ஊழல்வாதமும் வேணாம், குடும்ப அரசியல் வேணாம்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதிமுக கிட்ட இதெல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நீங்க அவங்க தலைமையில கூட்டணிக்கு போய் அது ஒரு ஊழல் கட்சி, அந்த அதிமுக ஏற்கனவே ஊழல் பண்ணதுனால தான் அவங்க ஆட்சியை வந்து இங்கேருந்து மக்கள் அகற்றிருக்காங்க, அவங்க தலைமையில நீங்க கூட்டணி போறீங்கன்னு நீங்க கேட்கலாம். தாவேகா தலைமையில் நீங்க கூட்டணி வந்தீங்க அப்படின்னா தாவேகாவுடைய ஸ்டான்ஸ்ல தான் நீங்க நிக்கணும், தாவேகாவுடைய டேர்ம்ஸ்ல தான் நீங்க நிக்கணும். தாவேகா நீங்க ஊழல் பண்ணீங்கன்னா உங்களை சும்மா விட்டுறது. அந்த மாதிரியான கூட்டணி அது அமையும். நான் அதுக்காக தாவேகா அதிமுக கூட்டணி அமைஞ்சிரும் நான் சொல்லல. அதை சொல்லக்கூடிய இடங்கள்ல தாவேகாவினர் இருக்காங்க. அந்த கூட்டணி அமையும் போது நம்ம அதை பத்தி பேசலாம். இன்றைக்கே நீங்க கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எல்லாரோடும் நம்ம முடிச்சு போட்டு பேசிட்டோம். திடீர்னு சீமான் அவர்களோட முடிச்சு போட்டு பேசணும், நாம் தமிழரோட மக்கள் நீதி மையத்தோட முடிச்சு போட்டு பேசணும். அதிமுக கூட்டணிக்கு வாங்க, உங்களை துணை முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொன்னவர் தான் ஆதவ அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நான் உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட்டுமே எடுத்து கொடுக்குறேன். லாஸ்ட் டைம் பேசும்போது தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக எந்த எல்லைக்கும் விஜய் அண்ணா போவேன்னு சொன்னாரு, அதனால அதிமுகவோட கூட்டணி போயிடுவாரா அப்படின்னு கேட்குறீங்க. நேற்று வரைக்கும் எடப்பாடி அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை நிக்கல, எந்த நிலைப்பாட்டிலுமே அவர் ஸ்டடியா நிக்கல. ஒரு தேர்தலையும் தோல்வி அடைஞ்சு வந்துகிட்டே இருக்காரு. எஸ்டிபிஐ மேடையில் ஏறி நான் பாஜகவோட இதுக்கப்புறம் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாரு. இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி போனதுக்கப்புறம் வாய் திறந்து பேசல. நேற்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட விஜய் அவர்களோட சேர்ந்து நீங்க வந்து யாரும் விஜய் அவர்களை விமர்சிக்க கூடாது, தாவேகா விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே வந்து நீங்க தாவேகா வந்து அதிமுகவோட கூட்டணி போயிடுமா அப்படின்ற ஒரு ஐயப்பாடு எழும்புறது இயல்பு. இது தொடர்ந்து ஐயப்பாடவே தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த கூட்டணி அமையாது அப்படின்றத நான் உறுதியா சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் வரைக்கும், நான் பழகின வரைக்கும், நான் பேசின வரைக்கும் தாவேகா அதிமுகவோட கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நான் அதான் இந்த இடத்துல சொல்ல முடியும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்தை உங்களுக்கு நன்றி. நன்றி.